Hello viewers, இன்னைக்கு இந்த பதில தமிழ்நாடு இன்ஜினியரிங் மிஷன் 2025 TNA 2025ல ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். SSN காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன லாஸ்ட் இயர் அந்த அளவுக்கு கட் ஆஃப் போயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸா இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். SSN காலேஜை பற்றி நம்ம சொல்லலாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜ்னு சொல்லலாம். இல்லை இந்த காலேஜில் தான் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டாப்பில் இருக்க கட் ஆஃபர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குற காலேஜ் SSN காலேஜ். இந்த காலேஜ் வேணால் சென்னை அவுட்டரில் உங்களுக்கு சென்னை OMR சைடில் இருக்குது. இந்த காலேஜில் உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு 9 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த 9 கோர்சஸில் உங்களுக்கு 8 கோர்சஸ் வந்து NB அக்ரிடேஷன் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் லெவலில் CJன்றது வந்து இன்டெகிரேட் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ் 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NB அக்ரிடேட் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆரம்பிச்சு 1996 ஆரம்பிச்சது. இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.ssn.edu.in இதுதான் வந்து SSN காலேஜோட வெப்சைட்டு. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் தான் ரயில்வே ஸ்டேஷன். தாம்பரத்துலேருந்து SSN காலேஜ் வந்து OMR சைடு வரைக்கும் போகிறதுக்கு 32 கிலோமீட்டர்ஸ் வந்து வருது. இந்த காலேஜில் வந்து ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஹாஸ்டல் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அதுவும் அவைலபிளாக இருக்குது. இங்கே மெஸ் பில் வந்து 3,360 rupees வந்து ஆகும். அதுமாதிரி 78,000 வந்து ரூம் ரெண்ட் வருது. இந்த டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 71,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த காலேஜோட கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் வந்து எந்த அளவுக்கு இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 192 வரைக்கும் போயிருக்கு ஓசி. பிசி வந்து உங்களுக்கு 190.5, தென் பிசிஎம் 190, தென் எம்பிசி 189.5, எஸ்சி 175.5, எஸ்சிஏ 156.5, தென் எஸ்டி 179.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் இந்த வருஷம் 196லேருந்து 188.86 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஓசி வந்து 197 வரைக்கும் போயிருக்கு. பிசி அண்ட் பிசிஎம் வந்து 196.5, எம்பிசி 195.5, தென் எஸ்சி 189.5, எஸ்சிஏ 178 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 198.5லேருந்து 195.27 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா, உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 195 வரைக்கும் போயிருக்கு. பிசி 194.5, பிசிஎம் 193.5, தென் எம்பிஏ 192.5, எஸ்டி வந்து 182, தென் எஸ்சிஏ 159, எஸ்டி 168.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு மேக்ஸிமம் 197லேருந்து 192.26 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓசி லாஸ்ட் இயர் வந்து 197 வரைக்கும் போயிருக்கு. பிசி 186, தென் பிசிஎம் 196.5, எம்பிசி 195, தென் எஸ்சி 189, தென் எஸ்சிஏ 178, தென் எஸ்டி வந்து 170.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 199.33லேருந்து உங்களுக்கு 194.498 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த கோர்ஸ் உங்களுக்கு ஓசி லாஸ்ட் இயர் வந்து 198.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 197.5, தென் பிசிஎம் 187, எம்பிசி 196.5, தென் எஸ்சி 191.5, தென் எஸ்சிஏ 184, எஸ்டி வந்து 178. இந்த வருஷம் 200லேருந்து 196.7 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே இங்கே 5 இயர்ஸ் கோர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 197 வரைக்கும் 195 வரைக்கும் போயிருச்சு. பிசி வந்து 194, பிசிஎம் 194.5, தென் எம்பிசி 192.5, தென் எஸ்சி 183, தென் எஸ்சிஏ 161 வரைக்கும் லாஸ்ட் போயிருச்சு. இந்த வருஷம் 196.67லேருந்து 192.36 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து லாஸ்ட் இயர் வந்து 190.5 வரைக்கும் போயிருந்துச்சு. பிசி 187.5, தென் பிசிஎம் 189.5, எம்பிசி 187.5, எஸ்சி 168.5, தென் எஸ்சிஏ 135, தென் எஸ்டி 158 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் 197லேருந்து 185.67 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஓசி வந்து 188.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசி வந்து 185, தென் பிசிஎம் 188, தென் எம்பிசி 183, தென்
எஸ்சி 166.5, எஸ்சிஏ 126 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 193லேருந்து 183.588 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. தென் அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து லாஸ்ட் 191 வரைக்கும் போயிருச்சு. பிசி 189, தென் பிசிஎம் 190.5, தென் எம்பிசி 187, தென் எஸ்சி 167, தென் எஸ்சிஏ 166.5, தென் இந்த வருஷம் 194லேருந்து 186.69 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கட்டர்ஸ் இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அபோவ் 190 வரைக்கும் தான் இருக்குது. தென் இதில் ஒரு ஃபியூ கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங்னா ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து 180 ரேஞ்சஸில் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 அபோவ் 190க்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்காங்க 190க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக எஸ்என் காலேஜஸ் வந்து டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த சாய்ஸஸில் வச்சிருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஓகேங்களா, அவங்க கேஸ் எதிர்பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. 190க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா, அதனால் நீங்கள் எஸ்எஸ்என் பார்க்குறவங்க இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ தூரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லாஸ்ட் இதில் கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு தகவலோட நம்ம சந்திக்கிறேன். தேங்க்யூ.